ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அவர்களின் உரிமைகளை சரியாக நிறைவேற்றுங்கள். ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு, பணம் படைத்தவர்கள் பொருளுதவிகளை கொடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உயர தூக்குங்கள் என்று சொன்னார்கள். பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பயனாளிகளுக்கு, உங்களிடத்திலே பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, உங்களிடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே சரியாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதையே அவர்களுக்கும் சாப்பிட கொடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்தில் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பணியாளர்களின் உரிமைகள் மீறப்பட்டால் அது அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக அது ஆபத்தை கொண்டு வந்து கொடுத்து விடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சக பணியாளர்களிடத்திலும் சரியாக நடந்து கொள்ளுங்கள். நாம் ஒரே இடத்திலே பணியாளர்களாக இருந்தால் நமக்கு மத்தியிலே என்ன உரிமைகள் இருக்கிறதோ அதுபோன்று நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நோயாளிகளிடத்திலே அவர்களின் உரிமைகளை நீங்கள் பேணுங்கள் என்று சொன்னார்கள். உங்கள் சகோதரனோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ நோயாளிகளாக இருந்தால் போய் அவர்களின் நோய்களை விசாரியுங்கள். அவர்களின் உரிமைகளை சரியாக அவர்களுக்கு விசாரித்து கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களுடைய நோயை சுகமாக்கி விடுவான் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அழகான முறையிலே நோய் விசாரியுங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் அவர்களின் உரிமைகள் என்று சொன்னார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் அவர்களின் உரிமைகளை நீங்கள் கொடுத்து நடங்கள் என்று சொன்னார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். பஸ்ஸிலே போகிறோம் என்று சொன்னால் 2 சீட்டிலே உட்கார்ந்தால் இன்னொருவர் உட்கார்வதற்கு உண்டான சீட்டை விட்டு உட்காருங்கள். இடம் இருக்கிறது என்பதற்காக வேண்டிய தாராளமாக சீட்டை பிடித்துக் கொண்டு அமர்ந்து கொள்வது அடுத்தவர்களின் உரிமையில் கை வைப்பது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இயலாதவர்களுக்கு நீங்கள் அவர்களின் உரிமைகளை செய்யுங்கள். கண் தெரியாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள். நடக்க முடியாதவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு கொண்டு போய் விடுங்கள். பார்வை இல்லாதவர்களை நீங்கள் அவர்களுக்கு வழிகளை காட்டுங்கள். இது போன்று யாரெல்லாம் உலகத்திலே இயலாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரியான உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய நாம் நம்மோடு சேர்ந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கும் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவனுக்காக வேண்டி தொழ வேண்டும், அவனுக்காக வேண்டி ஜகாத்து கொடுக்க வேண்டும், அவனுக்காக வேண்டி நோன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்